வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் உங்களுடைய மத்தியிலே தேவனை நிறுத்தியிருப்பதற்காக நன்றி செலுத்தி அவரை நான் பணிந்து கொள்கிறேன். அவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம்ம 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வாரம் பார்க்கும்பொழுது 2ஆம் அதிகாரத்திலே 15வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். மறுபடியும் ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருக்கும்படி ஜாக்கிரதையாய் இரு என்று சொல்லி பார்த்தோம். அதாவது பகுத்து போதிக்க வேண்டும். முதல்ல அதை ஸ்டடி பண்ணி அதை நீ பகுத்து போதிக்க வேண்டும் என்று சொல்லி தான் அதில் காணப்படுகிறது. ஆங்கிலத்தில் அதை பார்க்கும் பொழுது ஸ்டடி த வேர்ட், அதை வந்து நீ பகுத்து சரியாக என்ன செய்ய படிக்கணும். ஸ்டடி என்ற பொழுது டு பி டிலிஜென்ட், அதில் அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதில் கேர்ஃபுல்லாக இருந்து ஆர்வத்தோடு இருந்து வித் சலஸ், அதில் வந்து வைராக்கியமாக நான் ஒரு வார்த்தை எனக்கு வேணும், எனக்கு தெரியணும்னு சொல்லி அது மேலே ஒரு தாகம். இப்போ பாடல மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்மா உண்மை வாஞ்சிக்கிறதுன்னு பாட்ட மாதிரி உங்களுடைய வார்த்தை எனக்கு வேணும், அதை எனக்கு நீங்கள் கற்றுத்தாங்கன்னு சொல்லி கற்றுக்கொள்ளுகிறது. ஆவியானவர் கற்றுத்தருவார். சில நேரம் டைரக்டாகவே சொல்லித்தராரு, சில நேரம் யார் மூலமாக சொல்லித்தராரு, சில நேரம் சில விளக்கங்கள், சில சாதாரண பாடல் நினச்சிட்டு இருப்போம், அதில் ஏதாவது ஒரு ஆன்சர் இருக்கு. எப்படி ஆகியும் ஆவியானவர் கற்றுத்தரானா அந்த வாஞ்சை வந்து இருக்கணும். அது வந்து தீமோத்தேயுக்கு சொல்றாரு, உனக்கு அந்த வாஞ்சை இருக்கட்டும் என்று சொல்லி. அதாவது நீ ஒரு ஊழியக்காரனாக இருந்தா அந்த இடத்துல ஒரு ஒர்க் மேனாக நீ இருக்கிற, ஒரு காரியத்தை செய்கிற ஒரு நபராக நீ இருக்கிற என்று சொல்லும்போது சொன்ன அந்த வார்த்தையை வந்து ஒரு ட்ரெஷராக பார்க்கணும். அந்த கர்த்தருடைய வார்த்தையை ஒரு ட்ரெஷரா எடுக்கணும். அது ஒரு பொக்கிஷமாக எடுத்து அதை ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ற ஒரு ஒர்க்மேன், அந்த விதமான ஒரு ஊழியக்காரனாக நீ இரு என்று சொல்லியிருக்கு. அடுத்தது பார்த்தா ஒரு சோல்ஜர்னு எடுத்தா என்ன செய்யணும், எவ்விதமாக கர்த்தருடைய வார்த்தையை வந்து ஒரு பட்டயமாக அதை எப்படி உபயோகப்படுத்தாது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்ப அதை வந்து இஷ்டத்துக்கு வந்து என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. ஒரு கத்தியை கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், தொட மாட்டோம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு விதம் உண்டு. அதை ஹேண்டில் பண்ண வேண்டிய விதத்துல பண்ணும்போது அது எப்படி இருக்குது, பிரயோஜனமா இருக்காது. இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம் வந்து தேவனுடைய வார்த்தை. அப்ப இந்த வார்த்தைய எப்படி உபயோகப்படுத்தணும்னா ஒரு சோல்ஜராக, ஒரு ஊழியக்காரன்னு சொல்லும் பொழுது ஒரு சோல்ஜராக அதை எப்படி உபயோகப்படுத்தணும் அது தெரியணும். எந்த இடத்துல, அதனால்தான் பிசாசு வந்து இயேசுவை அந்த வனாந்தரத்திலே அவன் சோதிக்கும் பொழுது அவர் வார்த்தையை என்ன செய்யறாரு, கரெக்டா பேசுறாரு. இப்படித்தான் எழுதி இருக்கிறது என்று சொல்றாரு. அவன் வார்த்தையை வைத்து வஞ்சிக்க வருகிறான். அப்போ அந்த இடத்துல இயேசு சரியானபடி அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாரு. சில நேரம் பண்ணிக்கு முன்னால எதை போட முடியாது, முத்து போடக்கூடாது. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேங்கள் இருக்கிறது. அதனால கொடுக்கவும் முடியாது. எல்லா நேரமும் வசனத்தை வந்து எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. அது வந்து சில நேரம் வந்து சத்துருக்களை வந்து பிசாசுகளை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது வார்த்தையினாலே நம்ம என்ன செய்யறோம், ஜெயிக்கிறோம். அதனாலதான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் அந்த 12ஆம் வசனத்துல அதை வாசிக்கும் போது அவர்கள் தேவனுடைய வசனத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவங்க எப்படி செஞ்சாங்க, அவனை ஜெயித்தார்கள் என்று. தேவனுடைய வசனத்தின் வைத்து அந்த சாட்சி, அதை பேஸ் பண்ணி நம்முடைய சாட்சி அவருடைய ரத்தத்தினாலும், அவருடைய ரத்தத்தினால, அது அவருடைய வார்த்தையின் அடிப்படையானது தான். அவருடைய ரத்தத்தினால நம்ம ஜெயிக்கிறோம்னா அவருடைய வார்த்தை தான் அது. அவருடைய வார்த்தையை வைத்து என்ன செய்யறோம், அவருடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. அவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவருடைய ரத்தத்தை சொல்லி நம்ம என்ன செய்யறோம், ஜெயிக்கிறோம். அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த ரத்தத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே அவனை ஜெயித்தார்கள் என்று இருக்குது. அப்போ ஒரு சோல்ஜராக அந்த ஒரு ஊழியக்காரன் அந்த வசனத்தை எப்படி உபயோகப்படுத்துறது, எப்படி எல்லாம் அவன் ஜெயித்து முன்னேறி போகிறது, அது வந்து ஒரு ஊழியக்காரனுக்கு தெரிந்திருக்கணும். அதே ஊழியக்காரன் ஒரு ஃபார்மராகவும் இருக்கிறான். அப்போ அது விதை கையில கொடுக்கப்பட்டது, அதை எப்படி விதைக்கணும். ஒரு ஃபார்மருக்கு என்ன மாதிரி நிலத்துல எப்படி விதைச்சாதான் இது வரும்னு தெரியும். சில நேரங்கள்ல ஒரு தக்காளி செடியே போனா கூட அது இந்த மாதிரி தண்ணி போற இடத்துல தான் வரும், தண்ணி ஓவரா ஊத்துனா அது வராது, அப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்போ இது ஒரு சின்ன ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்கு, ஒரு விதைக்கும் ஒரு தன்மை இருக்கு. அப்போ ஒரு ஃபார்மரா அவன்
அதை எவ்விதமாக தேவனுடைய வார்த்தை விதைக்கப்பட வேண்டும் என்று அறிந்திருக்கணும். அதுதான் போன வாரம் வந்து பார்த்தோம். அதனால சரியா ரைட்லி டிவைடிங்னா அதை நிதானமா என்ன செய்யணும், அதை பகுத்து அறிந்திருக்கணும்னு சொல்றாரு. அப்போ நான் சொன்ன போன வாரம் அப்படின்னா எல்லா ஆதியாகமம் 1வது வாசனத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கிறார் பவுல் அருமையாக தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் எதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்? கிருபையின் காரியங்கள் தான். ஏன்னா தேவனுடைய கிருபை ஈவன் நம்மளை உருவாக்குறதுக்கு முன்னால இருந்தே நம்ம மேல இருக்கு. ஏன்னா உலகத்தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மள என்ன செஞ்சிட்டார்? கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். நம்ம எல்லாம் ஏற்கனவே நம்ம எல்லாம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாலேயே நம்மள பெயரை சொல்லி அழைச்சிருக்கிறார். யாக்கோபு அப்படி அழைத்திருக்கிறார் என்று இருக்கிறது. அவர் உருவாக்குறதுக்கு முன்னால அவர் யாக்கோபு அழைச்சு வச்சிருக்கார், பேர் சொல்லி கூப்பிட்டு வைத்திருக்கிறார். அப்ப அப்படி இருக்கும்பொழுது நம்ம எல்லாரும் அவருக்கான நம்ம எல்லாம் இல்லாமல் இருக்கும் பொழுதே அவைகளை பெயரை சொல்லி அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். ஒண்ணுமே இல்லை ஆனா கூப்பிடுறார். அப்படி நம்ம அழைக்கப்பட்டவங்க தான். கிருபை என்பது நித்தியமாகவே நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால, இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னால இருந்தே கிருபை இருக்கு. அவர் எப்ப ஒரு மனிதனை உருவாக்கணும்னு அவருடைய சிந்தையில வந்ததோ அன்னிலிருந்தே கிருபை இருக்கு. யார் மேல? மனிதர்கள் மேல. அவர் உருவாக்கணும் திட்டம் பண்ண எல்லார் மேல இருக்கானாலும் வெளிப்படுத்தப்பட்டவர்களின் அடிப்படையிலே சொல்லும் பொழுது, இந்த பைபிள் ஆதியாகமம் 1ஆம் வசனத்திலிருந்து சொல்லும் பொழுது படிக்கும் பொழுது அந்த காலங்கள் எப்படி அவர் மனிதனோடு கூட இடைப்பட தொடங்குகிறார்ல, அந்த காலகட்டங்கள்ல இருந்து இப்ப நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவனை உருவாக்குனதுல இருந்து நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாலே நம்ம அவருடைய சிந்தையில இருக்கிறோம். கிருபை அப்போதுல இருந்தே இருக்குது. அப்போதுல இருந்தே இருந்துட்டு இருந்து கிருபை மனுஷன் மேல. அவர் ஏன்னா தேவன் வந்து அவருடைய பெயரே கிருபை தான். He is gracious. அவர் கிருபையா இருக்கிறார். and his name is grace. அவருடைய பெயர் கிரேஸ், கிருபை. அவர் பெயரே கிருபை தான். அதனால தொடக்கத்துல இருந்தே அது இருக்கிறது. இப்போ அந்த வசனத்தை வந்து சரியா நிதானிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப காலங்கள் எப்படி இருக்கிறது, அதான் அந்த ஏஜஸ் காலங்கள் என்று சொல்றது வந்து பிரிக்கப்பட்டு அந்த பைபிள் ஸ்டடி பைபிள் ஸ்காலர்ஸ் அதை அப்படி பிரித்து தேவன் எப்படி வந்து செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத ஒரு முடிவுற்ற ஒரு காரியத்தை அவங்க ஸ்டடி பண்ணும்போதோ இந்த காலகட்டத்துல இப்படி, இந்த காலகட்டம் இப்படி இருந்தது, இந்த காலகட்டத்துல அவர் கிருபை இப்படி இருக்குது. அதன் பிறகு அடுத்த காலகட்டம் வருகிறது. அந்த காலகட்ட மனுஷர்கள் அப்படி இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலே தேவனுடைய கட்டளைகளும் எப்படி வந்தது, எப்படி அவருடைய கிருபை இருந்தது. இப்ப மனிதனுடைய நிலைமை, தேவன் அதுல அவர்களோடு கூட அவங்களை ஹேண்டில் பண்ணுகிற விதம், அதுல அவருடைய கிருபை. இதுதான் அந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் ஏஜஸ். அதான் how he administered the times. அந்த காலங்களை அவர் எப்படி மேனேஜ் பண்ணினார், அந்த காலங்களை அவர் எப்படி அட்மினிஸ்டர் பண்ணினார், அதுதான் அது வந்து டிஸ்பென்சேஷன் ஆஃப் ஏஜஸ் என்று சொல்லி அதை வந்து பிரித்து வைத்திருக்கிறாங்க. அப்படி பிரித்து வைக்கிறத பவுல் என்ன செஞ்சிருக்கிறாரு, கற்றுக் கொடுக்குறாரு. அதனால எல்லா ஏஜஸ்லயும் எல்லா அந்த காலகட்டங்களிலும் எது இருக்குதுன்னா கிருபை இருக்கு. கிருபை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆதாம் பாவம் தப்பு செய்தது உண்மைதான், தவறினது உண்மை, பாவம் செய்தது உண்மை, மரணத்துக்கு உட்பட்டது உண்மை, எல்லாமே உண்மைதான். அவர் சொன்னார் இது புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய்னு சொன்னார். அது உண்மைதான். அதன் அடிப்படையில அவருக்கு மேல இருந்தது டெத் பெனல்டி தான். ஆனால் அவர் கிருபையாக ஒன்று செஞ்சார். ஏற்கனவே ஏன்னா முதல்லயே மனுஷனை உருவாக்கணும்னு அவர் என்னைக்கு நினைச்சாரோ அன்னைக்கே அவர் கிருபையை வச்சுட்டாரு. உருவாக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ளதான் உருவாக்கி இருக்காரு. அதுலயே அந்த கிருபை எல்லாம் வந்துருச்சு. சோ அப்ப என்ன செய்யறாரு, அவர் வருவார். அந்த அவர்ன்றது யாரு, இயேசு கிறிஸ்து வருவார். சாத்தான்ட்ட சொல்றார், உன் தலையை அவர் நசுக்குவார், நீ அவருடைய குதிகாலம் மட்டும்தான் கடிக்க முடியும், வேற ஒன்னும் செய்ய முடியாது. நீ மனுஷனை விதமாக நித்திய மரணத்துக்குள்ள நீ கொண்டு போயிடல. மனுஷன் பாவம் செஞ்சிட்டான், ஆனா அவனை தூண்டி விட்ட, நீ எல்லாம் பண்ண, அவர் வருவார். அப்ப சின்ன எப்படி அழிப்பது அப்படின்னும் போது சாத்தானே அழிக்கிறாருன்றதை விட சின் பாவத்தை அவர் எப்படி இயேசு நிரந்தரமாக இல்லாமல் ஆக்கி போடுகிறார், அதற்கான மன்னிப்பை எப்படி கொண்டு வருகிறார், மனுஷனை எப்படி மீட்கிறார் அப்படின்றதுதான் அன்னைக்கு சொல்லப்பட்ட ஒன்று. அப்ப தொடக்கத்திலேயே தேவன் எல்லாவற்றையுமே ஆயத்தம் பண்ணிட்டார். ஆதாம கொண்டு வரதுக்கு முன்பாகவே ஏதேன் தோட்டத்தை ரெடி பண்ணிட்டாருன்னு தான் நம்ம பிரசங்கம் கேட்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் ஒரு தோட்டத்தை மட்டும்தான் ரெடி பண்ணுவாரா? மனிதனுடைய காரியங்கள்ல அவனை ஒரு நாள் தன்னை விட்டு இழந்து போயிடக்கூடாது என்று சொல்லி அதற்காகவும் ஒரு ஆட்டுக்குட்டியானவரை என்ன செஞ்சிருந்தாரு, ரெடியா தான் வச்சிருந்தாரு.
அவருக்கு அவர் எல்லாவற்றையுமே வெளியே தான் வைத்திருக்கிறார். ராகில் ஒரு விதத்துல அவன் விலகி போனா கூட அவனை மீட்டுக் கொள்ளக்கூடிய விதத்துலதான் அவருடைய திட்டம் இருந்தது. ஆகவேதான் கிறிஸ்துவுக்குள்ளதான் அந்த மனிதனை என்ன செஞ்சாரு, உண்டாக்கி எல்லாமே செய்திருக்கிறார். சோ இப்ப இந்த காலங்களை குறித்து பார்க்கும்போது அதான் ஏஜஸ் என்று சொல்லி ஆங்கிலத்துல சொல்றது. இது நம்ம காலகட்டங்கள் 7 விதமான ஒரு காலகட்டம் இருக்கிறது. அந்த காலகட்டத்தை நம்ம பார்க்கும்போது முதல்ல இன்னோசன்ஸ், வெகுளித்தனமாக, எதுவுமே தெரியாது, கள்ளக்கபடம் இல்லாத ஒரு வெகுளித்தனமான ஒரு காலகட்டம். அதற்கான வசனம் எப்படின்னா ஜெனிசிஸ் 1:28, ஆதியாகமம் 1:28. அவர் என்ன செய்யறாரு, அவங்க கையில எல்லாவற்றையும் கொடுக்குறார். அவங்களை உருவாக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டு அனுபவிங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. மனிதன் கையில எல்லாவற்றையும் அவர் ஒப்பு கொடுத்த அந்த காலகட்டம் எப்படின்னா, மனுஷன் ரொம்ப இன்னோசென்டா இருக்கான், பாவம் இல்லை, அவன்ல பாவம் இல்லாத ஒரு காலகட்டம். இருதயத்துல எது இல்ல, பாவம் இல்லை, வெகுளியா இருக்கான், ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. அவன் எப்படி அவன் உருவாக்குனாரோ அப்படியே இருக்கான். உலகம் அவனுக்குள்ள கிடையாது, பாவத்துக்கான ஆசைகள் இச்சைகள் எதுவுமே அவனுக்குள்ள கிடையாது. தேவன் எப்படி இருந்தாரோ அப்படியே இருந்தான். அவனை ஒரு ராஜாவாக உருவாக்கினார், அவன் ராஜாவாகவே இருந்தான். எல்லாவற்றையும் நீ ஆண்டு அனுபவின்னு சொன்னாலே அவன் ஆண்டு அனுபவிக்கிறவனாதான் இருந்தான். இதுதான் அந்த இன்னோசன்ஸ், அந்த காலம், அந்த ஏஜ் ஆஃப் இன்னோசன்ஸ். அதாவது வெகுளியின் காலம், இல்லைன்னா பாவம் இல்லாமல் ஒரு கள்ளங்கபடம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு காலகட்டம். ரெண்டாவது கான்சியன்ஸ், மனசாட்சியின் காலம், கான்சியன்ஸ். அதற்கான வசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். முதல்ல சொன்னது ஆதியாகமம் 1:28. ரெண்டாவது சொல்லுகிறது ஆதியாகமம் 3:7. ஹல்லேலூயா. இந்த ஆதியாகமம் 3:7 பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். தாங்கள் பாவம் அவங்களுக்குள்ள பிரவேசிச்சது பாத்தீங்களா, அதுல இருந்து மனசாட்சியின் காலம் தொடங்கிச்சு. ஏன்னா இப்ப அறிய ஆரம்பிக்கிறான், அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது, பாவம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா நன்மை தீமை அறிகிற இது அவனுக்கு கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தையை போலதான் அவன் இருக்கிறான், பரிசுத்தமா இருக்கிறான். அவனுக்குள்ள எந்த கள்ளங்கபடம் இல்லை, எந்த தீமையான காரியம் இல்லை, ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல் எதுவுமே இல்லை. தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவன் இருக்கான். ஆனால் இந்த சாத்தான் சொன்னதை கேட்டு அவங்க புசித்த அந்த அது பிறகு அவர் சொன்னபடியே நன்மை தீமை அறியத்தக்கான கனி அவங்க தெரிஞ்சு கொண்டாங்க. அவங்க தெரிந்து கொண்டாங்க, சத்துரு வஞ்சித்தானாலும் அவங்க தெரிந்து கொண்டாங்க, அவங்க சாப்பிட்டாங்க. எப்ப ஆதாம் சாப்பிட்டாரோ அப்பதான் பாவம் வந்தது. ஏவாள் சாப்பிட்டப்ப கூட இல்லை, ஏவாளை பிசாசு உபயோகப்படுத்தினான். ஆனா ஆதாம் தான் கட்டளை கொடுத்தாரு, நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆதாம் சாப்பிட்டப்போ பிரச்சனை ஆகி போயிடுச்சு. ஏன்னா ஆதாம் கையில தான் எல்லா காரியமும் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து, ஒரு காரியத்தை அறிகிற ஒன்று வந்தது அவங்களுக்கு. அதுல இருந்து இது நன்மை, இது தீமை, இது சரி, இது சரியில்லை என்கிற ஒரு போராட்டம் அவன் இருதயத்திலே தொடங்கின ஒரு காலம். இது செய்யறதா செய்யாம போறதா. அதுக்கு முன்னால அப்படிலாம் கிடையாது, அவன் பாட்டுக்கு போவான், அது எல்லாமே சரியா தான் இருக்கும். அவன் இருதய சந்தோஷம் சமாதானத்தினால் நிறைந்திருந்தது. இந்த அலைக்கழிப்புகள் அவனுக்குள் கிடையாது. அப்போ கடைசியில் அவன் என்ன செய்யறான், அந்த மனசாட்சி எது நல்லதுன்னு அது தன்னை குற்றப்படுத்தாம எதுல வருதோ அப்ப சமாதானம் வரும். அப்ப அந்த சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையில அவன் அலைக்கழிப்புல இருப்பான். அதுக்கப்புறம் இப்படிதான் செய்யணும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ரைட்டானதை சூஸ் பண்ணி போகும்போது உங்க ஒரு அமைதி வருது. அப்போ அது கான்சியஸ். அது எந்த காலம், மனசாட்சியின் காலம். அப்ப இந்த மனசாட்சியின் காலம் என்னைக்கு அதை அவங்க உட்கொண்டாங்களோ அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நாங்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி அவங்க எதை தேட ஆரம்பிச்சாங்க, தேவனை தேடுகிறதை விட்டு விட்டார்கள். அவங்க தங்களுடைய அரை கச்சைகளை என்ன செஞ்சாங்களாம், உண்டு பண்ணினார்கள் என்று இருக்கிறது. அரை கச்சையை உண்டு பண்ண தொடங்கிட்டாங்க. இப்ப தன்னை மறைத்து கொள்ள, தான் செய்த பாவத்தை மறைக்க, மனுஷன் ஒரு பக்கம் சரீரத்தை மறைக்க அவன் அரைக்கச்சன்னு சொல்றான், இன்னொரு விதத்துல அவன் தன் பாவத்தை மறைக்க தேடுகிற ஒரு காலம். தேவன் தோட்டத்துல வந்துட்டாருன்னே அவன் செஞ்சது என்ன, தன்னை மறைத்துக் கொள்ளுகிறான், ஒழித்துக் கொள்ளுகிறான், பயந்து போறான். அவனுக்குள்ள ஃபியர் என்ற ஒன்று அன்னைக்குதான் அவன் வந்தது. எப்ப அவன் அந்த கனியை புசித்தானோ அன்றைக்கு ஃபியர். அதான் மறைத்துக் கொள்ளுகிற காலம், ஓடி ஓடி ஒழிகிற ஒரு காலம். ஆனா அது மனசாட்சி காலம்.
அப்ப அந்த மனசாட்சி அவனை தப்பு, ஐயோ நீ சேர்ந்து தப்புன்னு சொல்லும் பொழுது அவனுக்குள்ள சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. எது ரைட் திங் அவன் என்ன செஞ்சுக்கிறான், உழண்டு பிறண்டு எழுத்து கடைசியில அதுக்குள்ள போய் செட்டில் ஆகும்போது அந்த சமாதானம் என்ன செய்யுது, வருகிறது. அது மாத்திரம் இல்ல, அவன் தேவனிடத்துல தான் பண்ணது தப்புன்னு சொல்லுவான். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே உணர்வடைறான். பாத்தீங்களா, உணர்ந்து அதுக்கு என்ன பிராயச்சித்தம், அதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு அவன் அலைறான். இதுதான் அந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டங்கள்ல தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அதுவும் அவனுடைய மகனுடைய ஆதாமுக்கு அப்புறம் பிள்ளை பிறக்குது. 3 பிள்ளைகள் இல்லையா, ஒரு குழந்தை ஆபேலை காயின் கொன்று போடுறான். அப்புறம் 3வது மகன் பிறகுறான். அந்த காலகட்டத்தில் தான் என்ன செய்யறாங்க, ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள துவங்குகிறாங்க. அப்பதான் அவங்க தொழுது கொள்ள தொடங்குறாங்க, பலிகள் செலுத்தி அவங்க தொழுது கொள்ள ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டம் தான் அது. ஆபேல் நேரத்துலயும் பலிதான் செலுத்துகிறாங்க. அந்த அவரை இப்படிதான் தொழுது கொள்ளணும்னு சொல்லி அவங்க ஒரு இதோட தொழுது கொள்கிற ஒரு காலம் துவங்குகிறது. கர்த்தரை அவங்க தொழுது கொள்கிற காலம் துவங்குகிறது. அப்போ மனசாட்சியின் காலம். அப்ப நான் என்ன சொன்னேன், இன்னோசன்ஸ் காலம். அந்த முதல் காலம் இன்னோசன்ஸ். அவங்க என்ன செய்யறாங்க, தெரிய அந்த கள்ளக்கபடம் இல்லாம இருக்கிற அந்த காலம், பாவம் இல்லாமல் கள்ளக்கபடம் இல்லாம பரிசுத்தமா இருக்கிற ஒரு காலம். ஆதாமை உருவாக்குனதுல இருந்து அந்த கனியை புசிக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் இருக்க ஒரு காலம். கனியை புசிச்சதுல இருந்து நோவாவினுடைய வெள்ளத்துக்கு பிற்பாடு பலியிட்டு மனிதன் கர்த்தரை தொழுது கொள்றான் பாத்தீங்களா, அது வரைக்கும் அந்த வெள்ளம் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் அது ஒரு காலம். இப்ப அந்த காலத்தை சொல்லும் பொழுது ஹியூமன் கவர்மெண்ட் என்று சொல்றாங்க. அதாவது இந்த கான்ஷியன்ஸ் காலம் முடிகிறது. நோவாவினுடைய வெள்ளத்தோடு கூட அந்த கான்ஷியன்ஸ், மனுஷன் என்ன செய்யறான், இந்த மனசாட்சிக்கு பயந்து பயந்து ஓடி கடைசியில ஒரு இடத்துல போய் செட்டில் ஆவான். அந்த காலம் முடிகிறது. ஸோ ஹியூமன் கவர்மெண்ட் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து தொடங்குகிறது. அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் முடிந்து அந்த பேழை அந்த அராராத் மலையில போய் தங்கி விவிதமாக அவர்கள் அதுல இருந்து வெளியே வந்து தேவனுக்கு பலி செலுத்த துவங்கி அவரை ஆராதிக்க துவங்குகிறாங்க இல்லையா. ஆதியாகமம் 8:15. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவியும் பேழை விட்டு புறப்படுங்கள், உன்னிடத்தில் இருக்கிற என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு, மனுஷனோட பேசி அந்த பேழையை விட்டு வெளியே கொண்டு வர. சோ அந்த பேழையில இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு இன்னோசன்ஸ் காலம். அதன் பிறகு நம்ம பார்க்கும்போது ஒரு கவர்மெண்ட் வர காலம். அப்படின்னா அதன் பிறகு மனுஷருடைய காரியங்கள்ல மாற்றங்கள் வருகிறது. அவங்க ஆங்காங்கே போறாங்க, காரியங்களை செய்யறாங்க, அவரவர் பெயர்களிலே ஊர்கள் வருகிறது, மனுஷன் பதுகி பெருக ஆரம்பிக்கிறான். 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க அந்த நிம்ரோதினுடைய ஃபர்ஸ்ட் கிங்டம் ஒரு பெரிய ஒரு அரசு பார்க்கலாம். அப்படின்னா சின்ன சின்ன விதத்துல அவங்க சின்ன சின்ன காரியங்களை ஒரு குடும்பமாக ஒரு ஊராக அவங்க செய்தாலும் பேரரசு மாதிரி எழுதுனது ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்திலே ஜனங்கள் பருகி பெருகின பின்பு அந்த நிம்ரோத் என்ன செய்யறான், எழுந்து ஆமா பாபேல் கோபுரம், அந்த பாபிலோனை மையமாக வைத்து ஒரு அரசு எழும்புகிறது. அந்த பேரரசு தான் முதல் பேரரசாக இருக்குது. விதமாக மனித அரசாங்கங்கள் எழும்ப ஆரம்பிக்கிற ஒரு காலம் தான் அந்த பேழையை விட்டு வெளியே வருகிற காலம். அப்ப இதையெல்லாம் பவுல் யாருக்கு போதிச்சிருக்கிறாரு, தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்கிறார். தீமோத்தேயு சோர்ந்து போன தீமோத்தேயு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறாரு. அவருடைய மரிக்கிறதுக்கு முன்பாக அந்த சிறை, அந்த என்ன டஞ்சன், கீழே இருக்கிற ஒரு டஞ்சன்ல ரோம்ல, அதுல இருந்து பவுல் எழுதியிருக்கிற ஒரு லெட்டர், கடைசி லெட்டர். அதுல இத மென்ஷன் பண்றாரு, அந்த நீ பகுத்து அறிஞ்சு கொள்ளணும் ஒரு ஊழியக்காரன்னு சொன்னா. அப்ப ஏன் அதை ஞாபகப்படுத்துறாருன்னா ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அதை அவர் நினைவூட்டுகிறார். அடுத்தது வாக்குத்தத்தத்தின் காலம், ப்ராமிஸ். எப்போ தேவன் ஒரு வாக்கு பண்ண தொடங்குறார், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்பா அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம அழைக்கிறாரு, அழைச்சு உனக்கு குழந்தை இல்லாம நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றாரு. சாராளை ஆசீர்வதிக்கிறாரு. சோ இவ்விதமாக அவங்களை ஆசீர்வதித்து வாக்கு பண்ணி நீங்க ஒரு பெரிய ஜாதி ஆவீங்க என்று சொல்லி, அதுல யாருடைய காரியம் அப்ப மறைந்திருக்கிறது,
அவர் வருவார்னு சொன்னாரு, அது உண்மைதான். ஆனா அவர் வருவார்ன்றத எந்த மனுஷனுடைய சந்ததிக்குள்ள கொண்டு வர போறாருன்றது வெளிப்பட்ட காலம் தான் ஆபிரகாமின் காலம். So the age of promise, அது வாக்குத்தத்த காலம். அப்போ தேவன் ஒரு மனிதனை அழைக்கிறார், அழைச்சி நீ அங்க போ, அந்த தேசத்தை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் என்ன செய்வேன், நித்திய நித்தியமாக நான் அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு நித்திய உடன்படிக்கை. அதனாலதான் ஜூஸ் அந்த தேசத்துல நித்திய நித்தியமா இருப்பாங்க, அவங்களை அழிக்கவே முடியாது. அவங்க சிதறடிக்கப்பட்டு போனது அவங்களுடைய பாவத்தின் நிமித்தம், திரும்பி கூட்டி சேர்த்திருக்கிறாரு. ஆனாலும் ஒரு சின்ன ஒரு காலகட்டத்துக்கு சகரியாவுல சொல்லப்பட்டபடி ஒரு கடைசி 7 வருஷத்துல உபத்திரவ காலத்துல கடைசியில எருசலேம் பிடிக்கப்படும் பொழுது ஒரு சின்ன சிதறடிப்பு இருக்கு. அதோட கடைசி அவங்க திரும்பி இயேசு வரும்பொழுது எல்லாரும் உள்ளதான் வருவார்கள். அவங்க நித்திய நித்தியமாக அங்க இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சி அங்கிருந்து செய்வாரு. அதன் பின்பாக தேவனுடைய நித்திய ஆளுகை துவங்கும். ஆகவே எருசலேம், இஸ்ரேல் இவைகளெல்லாம் நித்தியமானது. ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு நித்திய உடன்படிக்கை கொடுத்து அந்த தேசத்தை அவர் கொடுத்துட்டார். அதனால்தான் அது வாக்குத்தத்தத்தின் காலம். எதன் அடிப்படையில? அவரிலிருந்து வரப்படும் ஒரு சந்ததி, அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லி பவுல் சொல்றார். அப்ப தீமோத்தேயுவுக்கு அவர் சொல்லும் பொழுது நீ சரியாக வசனத்தை என்ன செய்யணும், பகுத்து அறியணும். ஏன்னா ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் பேசிக்கொண்டு அந்த முதல் செஞ்சுரியிலே என்ன செய்யறாங்க, வராங்க. அப்ப அதையெல்லாம் அவர் நினைவு போட்டுகிறார். நிறைய இன்னைக்கு எப்படி இருக்கோ இதே போல பல அந்த முதல் செஞ்சுரியிலும் தவறான உபதேசங்கள், இது இப்படி கிடையாது அப்படிதான் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கும். நம்ம பாக்குறோம், செத்து போன ஆவிங்களுக்கு அதுக்காக ஐயோ பேப்டிசம் எடுக்காம செத்து போயிட்டாங்களே, அவங்களுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி பண்ற ஒரு காலமும் அன்னைக்கு இருந்தது. எல்லாமே செய்யறாங்க. அதே போலதான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, மறிச்சுட்டா கூட அந்த ஆவிகள் அங்க இருந்துட்டு இருக்கும், அதுக்காக நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லி ஈவன் கிறிஸ்தவத்துல கூட இந்த ஆர்சி விஷயங்கள்ல ஏதோ நடக்குது அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்ப இவைகள் எல்லாம் ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் அன்னைக்கும் இருந்தது. அப்ப பவுல் என்ன செய்றாரு, கடைசியாக அவருடைய லெட்டர்ல எழுதும் போது மொத்தத்துல நீ வசனத்தை பகுத்து அறியணும், காலங்களுடைய காரியங்களை தெரியணும்னு சொல்லி ஜஸ்ட் ஞாபகப்படுத்துற. அடுத்தது லா, நியாய பிரமாணத்தின் காலம். எது வரைக்கும்? இப்ப ஆபிரகாமுடைய பிராமிஸ்ல தொடங்கினது மோசேக்கு நியாய பிரமாணம் கொடுக்கிற வரைக்கும். அப்படின்னா அர்த்தம், எகிப்துல அவங்க அடிமைத்தனமா இருந்ததும் பிராமிஸ் காலம் தான். ஏன்னா அவங்க சொல்றாரு, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவன், உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்டா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அப்ப அந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில தான் அவங்களை வெளியே கொண்டு வர்றார். ஆபிரகாம் மட்டும் ஏற்கனவே சொல்லியிருந்தார், உன் சந்ததி ஒரு 400 வருஷத்துக்கு 4 தலைமுறைக்கு என்ன செய்வாங்க, அங்க இருப்பாங்க. 400 வருடங்கள் அவங்க அடிமையா இருப்பாங்கன்னு தான் சொன்னார். எகிப்துக்கு போக வேண்டியிருக்கும், அடிமையா இருப்பாங்க, ஆனாலும் கொண்டு வருவேன். அப்ப அந்த வாக்கு தத்தத்தின் காலம் எது வரைக்கும்னா, அவங்க தலைச்சன்கள் எல்லாம் போய் செங்கடலையும் கடந்து அவங்க உள்ள போய் சீனாய் மலையில இருந்து அவர் அந்த 10 கற்பனைகளை பெற்றுக்கொள்றாரு பாருங்க. இவங்க ஒத்துக்கிறாங்கல்ல, ஆமா நாங்க என்ன செய்வோம், நியாய பிரமாணத்துக்கெல்லாம் கீழ்ப்படிவோம், நீர் எங்களுக்கு சொல்ற எல்லாத்துக்கும் நாங்க கீழ்ப்படிவோம்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அது வரைக்கும் ப்ராமிஸ் ஏஜ் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க எப்போ அந்த நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொண்டார்களோ, முதல்ல பலி செலுத்தி அதை உறுதிப்படுத்துறாங்க. நாங்க உங்களோட கூட என்ன செய்யறதுக்கு உடன்பட்டு இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்றோம்னு ஒரு உடன்படிக்கை, ஒரு கவனன்ட் ஒன்று வருகிறது. அங்க மொசைக் கவனன்ட் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நியாய பிரமாணம் வருது. சோ அது வரைக்கும் அந்த ப்ராமிஸ் ஏஜ் இருந்துட்டே இருந்தது. இப்ப பார்க்கலாம், இன்னோசன்ஸ் டைம்லயும் கிரேஸ் இருக்கு. அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த காலம் கான்சியன்ஸ் காலத்திலும் கிரேஸ் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, ஏனோக்கு கூட அவருக்கு பிரியமா வாழ்ந்தாரு, மரணத்தை பார்க்காம எடுத்துக்கொள்ளப்பட்ட கிரேஸ் தான். கிரேஸ் இல்லாத ஒரு காலமே கிடையாது. ஆனா இப்ப என்ன செய்ய, இதுதான் கிருபையின் காலம். கிருபை என்பது அதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், எப்ப மனுஷனை உருவாக்கணும்னு சொன்னாரோ அப்பத்திலிருந்தே மனுஷன் மேல அவர் கிருபையை வைத்திருந்தார். ஆனா இந்த காலங்களிலே அவர் எப்படி அதை அட்மினிஸ்டர் பண்ணினாருன்றதுதான் இப்ப நம்ம பாக்குறோம். கிருபை தொடக்கத்துல இருந்தே இருக்கு, இருந்துட்டே தான் இருக்கும், எப்பவும் இருக்கு. ஏன்னா அவர் பெயரே கிருபை தான். He is gracious.
அதனால he is gracious. அவர்கிட்ட ஒரு மனிதன் போய் நிக்கிறான்னா நிச்சயமாய் அவர் என்ன செய்யறாரு? இரக்கம் பாராட்டுறார். மனதுருக தேவனா இருக்கிறார். பாவி தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும் தான் சொல்றாரே தவிர, நான் அப்ப மனம் திரும்பிட்டா அவனுக்கு கொடுப்பேன்னு சொன்ன பனிஷ்மெண்ட்டை நான் என்ன செஞ்சுவேன்? செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. மனம் அவர் மாத்திப்பாரா? தன் மனதை அவர் மாத்திப்பாரா? அப்போ அவர் மனம் அப்படி அந்த நேரத்துல தான் அவர் மாறிப்பார். மற்றபடி அவர் மாறுகிறவர் கிடையாது. he is very gracious. அதனால கிரேஸ்ன்றது இதுதான் கிருபையின் காலம், இது கிருபையின் காலம் அப்படி சொல்றது தப்பு. கிருபைன்றதுக்கு அளவே கிடையாது. அவருடைய கிருபைக்கு அளவே கிடையாது. இப்போ இதெல்லாம் இப்போ ஒரு சிலர் பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் அவங்க ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி ஆச்சு பண்ணி பண்றாங்க. ஆனா ஹோலி ஸ்பிரிட் தானே எழுதி இருக்கிறாரு. இதை படிக்கும் போது நம்ம ரிசர்ச்சே பண்ண தேவையில்ல, ஹோலி ஸ்பிரிட்டே நம்ம கத்துக் கொடுப்பாரு. இப்ப இது கிருபையை பத்தி எனக்கு இவ்வளவு தூரம் புரிஞ்சதுக்கு காரணம், இந்த யாரும் பைபிள் ஸ்காலர்ஸ் பேசுறதை வச்சு கொண்டு அப்படிலாம் எனக்கு புரிஞ்சதே கிடையாது. தொடக்கத்துல இருந்து நான் எல்லா இதுவுமே பாக்குறேன். அவர் மனிதனோடு கூட பேசுகிற தெய்வமாகவே இருக்கிறார். அதுவே கிருபை. பேசாம அவர் மூஞ்ச தூக்கிட்டு போறேன், அவன் பாவம் செஞ்சுட்டான்னு அப்பவே நம்மளா இருந்தா நீ தேவையில்லைன்னு சொல்லி எத்தனை பேர் எத்தனை வருட காலங்களாக பேசாம இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அவர் அப்படி செய்யலையே, அவர் பேசுகிற தெய்வம். அவர் பேசிட்டே தான் இருக்கிறாரு. பாவிய தேடி வந்த தெய்வம் அவர். அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும் தான் எதிர்பார்க்கிறார். ஆனா பாவத்தை பாவம்னு சொல்றவர். அங்க அவர் என்ன செய்வார்? பட்டர் போட்டு இருக்க மாட்டார். தப்புன்னா தப்புதான் சொல்லிடுவார். ஏன்னா அவர் பொய்யுரையாத தெய்வம், பாவத்தை பார்க்க முடியாத சுத்த கண்ணனா இருக்கிறார். தப்புன்னா தப்புதான். இப்ப நம்ம இருக்கிறோம், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க தான், இயேசுவின் ரத்தத்தினால. ஆனா சில காரியங்கள் தவறும் போது தப்புன்னு சொல்லுவார். நீ செஞ்சிட்டு இருக்க தப்புதான், அதை விட்டுடுங்க. பைபிள்ல என்ன பார்க்கிறோம்? ரெவலேஷன் 3ல சொல்லிருக்குது, அவர் யார் இடத்துல அன்பு கூறுகிறாரோ அவர்களை என்ன செய்கிறாரா? சிட்சிக்கிறார், கண்டித்து உணர்த்துவார், வார்ன் பண்ணுவார். அதெல்லாம் உண்டு. அதுவும் கிருபையின் அடிப்படையில, அன்பின் அடிப்படையில தான் அதெல்லாம் நடக்குது. அதனால கிருபை இல்லெல்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஹோலி ஸ்பிரிட்டோட ஹெல்ப்ல இதை நம்ம படிச்சோம்னாலே நமக்கு தெளிவாய் தெரியும். கிருபை என்பது எல்லா காலகட்டங்களிலும் மனிதனுக்கு இருந்து கொண்டே அது இருக்கு. அது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அவர் கிருபை நிறைந்த ஒரு தேவன், நாம் இறங்குகிறவர். அப்போ அடுத்தது அந்த கான்சியஸ் காலம், அதுலயும் பாக்குறோம் கிருபைய. ஹியூமன் கவர்மெண்ட் வருகிறது, நோவா வராரு. அதுல இருந்து அந்த வேலையை விட்டு வந்ததுல இருந்து மனித அரசாங்கங்கள் வர ஆரம்பிக்கிறது, எழும்ப ஆரம்பிக்கிறது. அந்த இது வரைக்கும் அவங்க சீனாய் மலை போற வரைக்கும் அரசாங்கங்கள் எல்லாம் நிறைய அரசாங்கங்கள் எழும்பதான் செய்கிறது. ஆனாலும் தேவனுடைய கிருபை அங்க இருக்கு. அந்த கிருபையை நம்ம பார்க்கிறோம். மனுஷன் பாவம் செஞ்சான், பெரிய கோபுரத்தை கட்டினான், மொத்தமா அழிச்சாரா? அவர் ஒண்ணு பண்ணாரு, பாஷையெல்லாம் பிரிஞ்சு போக முடியாது செஞ்சார். ஒரு செகண்ட் தானே ஆகும். அவர் இறங்கி வந்துட்டாரு. வந்தவரு, நீ என்ன பண்ற, நீ பண்ற அத்தனை தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பார்வை போதும் அவருக்கு. ஒரு பார்வை, அந்த விதத்துல ஒரு ஜட்மெண்டலா அவர் ஒரு பார்வையை பார்த்தா போதும், அவன் நிக்க மாட்டான். ஆனா அவரோ அன்பின் கண்களினால பார்க்கிறார், கிருபை நிறைந்த கண்களினாலே பார்க்கிறார், இரக்கம் காட்டுகிறார் மனுஷனுக்கு. அப்படி பார்த்துதான் என்ன பண்ணாரு? சரி போ, நீ இப்ப பண்றியா? பிரிச்சு விட்டார். எல்லாம் வேற வேற பாஷை பேசு, நீ செய்யற காரியம் நான் வாய்க்க வேண்டாம். அது வாய்ச்சா நீ எங்க போயிருவ? நித்திய நரகத்துக்கு தான் நீ போய் நிக்கணும். நீ பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சு நீ அழிந்து போவ என்று சொல்லி மனுஷனுக்கு பல பாஷைகளை கட்டளையிட்டாரு. ஒருத்தர் பேசுனது ஒருத்தருக்கு புரியல, அவன் பிரிஞ்சு எங்கெங்கயோ போயிட்டான். இன்னை வரைக்கும் என்ன செய்ய முடியல, யாராலையும் அதை மாத்த முடியும். இன்னை வரைக்கும் யாராலையும் அதை மாத்த முடியும். ஆனா மாறும். எப்போ? 1000 வருட அரசாட்சியில மாறும். எல்லாரும் ஒரு பாஷையை கட்டாயம் பேசுவாங்க. ஆகவே கிருபை என்பது இருக்கு. ஒரு சின்னதா ஒரு தட்டு போட்டாலும் அது ஒரு கிருபையினாலதான் போட்டு அவன் அழிஞ்சு போகாதபடிக்கு, அவன் ரட்சிப்புக்குள்ள வரத்தக்கதாக, அவன் மன்னிப்புக்குள்ள, அவன் மன திருப்புதலுக்குள்ள வரத்தக்கதாக டைம் கொடுக்கிறாரு, இரக்கம் பாராட்டுகிறார். எல்லாத்திலுமே கிருபை இருக்கு, எல்லா காலத்திலும் கிருபை இருக்கு. அப்போ ஹியூமன் கவர்மெண்ட் வந்த காலத்திலும் இருக்கு. சரி, உடன்படிக்கையின் காலம் தான் நியாயப்பிரமாணத்தின் காலம். நியாயப்பிரமாணத்தின் காலம் எது வரைக்கும் நம்ம பைபிள்ல பாக்குறோம்? யோவான் ஸ்நானகன் வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம்.
மோசேயினுடைய அந்த சீனாய் மலையில அவங்க பண்ணின அந்த உடன்படிக்கையில இருந்து யோவான் ஸ்நானகனுடைய மரணம் வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம். அதற்கான வசனம் வந்து பிராமிஸ் காலம் ஜெனிசிஸ் 12:1, அதாவது வாக்குத்தத்தத்தின் காலம். ஆபிரகாமை அழைத்து நீ உன் தகப்பன் வீட்டையும் என்ன செய்யணும், உங்களுடைய உறவுகளை எல்லாம் விட்டுட்டு நான் சொல்ற இடத்துக்கு போன்னு சொல்றாரு இல்லையா, அது பிராமிஸ். அது ஜெனிசிஸ் 12:1, ஆதியாகமம் 12:1. நியாயப்பிரமாணத்தின் காலம் வந்து எக்ஸடஸ் 19:1, அதாவது யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லூக்கா 16:16 வாசிக்கலாம். லூக்கா 16:16. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யோவான் ஸ்நானகன் வரைக்கும் லா, நியாயப்பிரமாண காலம் இது. அதன் பிறகு சுவிசேஷம், இயேசுவினுடைய தேவ ராஜ்யம் என்ன செய்து பிரத்யேகமாக அறிவிக்கப்படுகிறது. அதுல வந்து பிரவேசியுங்கள் என்று சொல்லி சொல்றார். தேவராஜ்யம் வந்தாச்சு, உங்கள் மத்தியில தான் இருக்கு, நீங்க வாங்க மனம் திரும்புங்கன்னு சொல்லி தேவராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி எல்லாருக்கும் இயேசு அழைப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறார். யோவான் ஸ்நானகனும் பரலோக ராஜ்யத்தை குறிச்சுதான் பேசினார், பாவத்தை கண்டித்து உணர்த்தி பேசினார். இயேசுவும் முதல்ல பண்ண பிரசங்கமே அதுதான், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, நீங்க வாங்க, வந்திருக்கிறது உங்கள் மத்தியில என்று சொல்லிதான் இயேசு அழைப்பு கொடுத்தார். ஆகவே லூக்கா 16:16. அடுத்தது மத்தேயு 11:13. மத்தேயு 11:13. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்டு. தீர்க்க தரிசிகள் எது வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க, நியாயப்பிரமாணத்தினுடைய சமாச்சாரங்கள் எல்லாம் சேர்த்து யோவான் காலம் வரைக்கும் அவர்கள் தெளிவாக பேசியிருக்கிறார்கள். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க. என்ன சொல்றாரு, வருகிறான் என்று சொன்ன அந்த எலியா இவன் தான் என்று சொல்றார். இது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், அவரே சொல்லிட்டார் இவனுடைய காலம் வரைக்கும். அப்போ அதுக்கப்புறம் வர சேஞ்ச், கிரைஸ்ட் வருகிறார். கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறவராக தான், இஸ்ரவேலுக்கு அறிமுகப்படுத்துகிறவராக யோவான் ஸ்நானகன் வந்தார். அதனால்தான் அவர் சொன்னாரு, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டார். சொல்லி இஸ்ரேலுக்கு அவரை இவர்தான் மேசியா என்று காண்பித்து விட்டார். அவருடைய வேலை அதுதான், அதுக்கு தான் அவர் வந்தாரு. வனாந்தரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிருக்கும் என்று சொன்ன அந்த வேத வாக்கியத்தின் படி சொல்லப்பட்டவன் இந்த யோவான் ஸ்நானகன் தான். சோ அவர் வந்தாரு, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அவருக்கு கொடுத்த வேலை அதுதான், கிறிஸ்துவை இஸ்ரவேலர்களுக்கு அவர் காட்டி கொடுக்க வேண்டும். அதன் பிறகு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சர்ச் ஏஜ் தொடங்குகிறது என்று சொல்லி. சில பேர் சொல்லும்போது பெந்தகோஸ்தே நாளிலிருந்து தான் சர்ச் தொடங்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இந்த யோவான் ஸ்நானகன் முடிஞ்சு போச்சு இல்லையா, பைபிள் படி அதோட தான், அதன் பின்பாகவே சர்ச் ஏஜ் என்று சொல்லுறாங்க. ஸோ மொத்தத்துல கிரேஸ் என்று இது வந்து ஏஜ் ஆஃப் கிரேஸ், இதுதான் கிருபையின் காலம் என்று சொல்லுகிறது வந்து ஒரு விதத்துல வந்து தவறானது. ஆனா இது சர்ச் காலம், சபையின் காலம் என்று சொல்லலாம். ஆனா சபை பழைய ஏற்பாட்டிலே உண்டு, இஸ்ரவேலர்களும் சபை தான். ஆனா இது இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு சபையின் காலம். சோ மொத்தத்துல சொல்றது என்ன சொல்லணுமா, இந்த காலகட்டத்தை விளக்கி சொல்ல வார்த்தை இல்லை. ஏன்னா வெறும் கிரேஸ்ன்னு சொல்லி முடிக்க முடியாது. கிரேஸ் எப்போதுந்தோ கிரேஸ் இருக்குது, இதுதான் கிருபையின் காலம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இது ரட்சணை நாள்னு சொல்லியிருக்காரு, அது இல்லைன்னு சொல்லல. இது கிருபையின் காலம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் இந்த காலகட்டத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறதுக்கு வார்த்தை இல்லை என்று சொல்லி சொல்றாங்க. சரியான ஒரு வேர்டு இல்ல. ஆனா நம்ம ஜெனரலா சொல்றதா இது சர்ச் காலம், இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவருடைய காலகட்டம். இது ஒரு விசேஷித்த கூட்டம்.
இது பூரணமான அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட கூட்டம். இது முழுவதும் பரிபூரணப்படுத்தப்பட்டவர்கள். அந்த ஒரே ரத்தத்தினாலே பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர். இதுக்கு மேல வேற ஒண்ணுமே இவங்களுக்கு கிடையாது. முன்ன இருந்தவங்க அப்படி இல்லை. அவங்க பரதீசுல, கீழே பரதீசுல அவர் வரணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மை அல்லாமல் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பூரணம் ஆக முடியாது. அதனால நம்ம ஒரு ஸ்பெஷல் பீப்புள், கிறிஸ்துவோடே இணைந்திருக்கிறவங்க, அவருடைய சரீரமாகிய சபை என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இது. இன்னும் சொல்ல போனா அப்படி சொல்லலாம், கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய ஒரு காலம் இது, விசேஷித்த ஒரு காலம் இது. சோ இந்த காலகட்டம் ஒரு ஏஜ். அப்ப இது எது வரைக்கும் இருக்குன்னு சொன்னா, இது இயேசுவினுடைய 2ஆம் வருகை வரைக்கும் இருக்கு. ஏன்னா அதுலயும் யூதர்கள் என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்பட போறாங்க. அவங்களும் ரட்சிப்புக்குள்ள வர போறாங்க. அவங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள போறாங்க. ஆனா அவங்களுடைய உபத்திரவ காலம் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும். 7 வருஷ உபத்திரம் வருகிறது. அதற்கு முன்பாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எடுத்துக்கொள்ளப்படுது. அப்போ இதுல ஸ்காலர்ஸ், பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன பண்றாங்க, வித்தியாசமாக இதை பிரிக்கிறாங்க. சில பேர் இதை முன்னாலே முடிச்சிடுறாங்க. இது முடிச்சிட்டு 1000 வருட அரசாட்சிக்குரிய துவக்கமாவே அந்த 7 வருஷ டைம்ல அப்படியே போகுது. சிலர் இல்ல, 7 வருஷம் முடியணும், அது வரைக்கும் சர்ச் பீரியட் இருக்கு என்று சொல்லி அதுல நிறுத்தி பாக்குறாங்க. சோ மொத்தத்துல எப்படி பார்த்தாலும் சரி, இதுலயும் தேவனுடைய கிருபை இருக்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. பழைய முறைமைகள் எல்லாம் இல்ல, எதுவுமே கிடையாது. முற்றிலுமாக நம்மளை பரிசுத்தம் பண்ணிட்டார். இனி நம்மளுடைய பாவ மன்னிப்புக்காக வேற நம்ம தவறு பண்ணினால், அதாவது முழுசா இயேசுவை விட்டு நான் விலகினா, துணிகரமா பாவம் செய்தா, நம்மளை ரட்சித்திருக்கிற, நமக்கு கிருபை செய்திருக்கிற அந்த ஆவியை, அந்த இயேசுவினுடைய காரியங்களை நம்ம காலில் போட்டு மிதித்தால் நமக்கு வேற ஒரு பலி இல்லை பாவ மன்னிப்புக்காக. சோ அது நிச்சயம். ஆகவே இந்த இதுல நமக்கு விசேஷித்த கிருபை அவர் கொடுத்திருக்கிறார். எல்லா மனுஷர் மேல எப்படி இருக்கிறாரு, அவர் கிருபையா தான் இருக்கிறார். எப்ப மனம் திரும்புவாங்க, இவங்க எப்ப வர போறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறார். கோபப்படல, ரொம்ப பார்த்துட்டு இருக்கிறாரு. தன் குமாரன் பட்ட அந்த பாடுகளை நினைக்கிறார். அவருடைய ரத்தத்தை பார்க்கிறார். சோ அந்த ரத்தம் என்ன செய்கிறது, பறிஞ்சு நமக்காக பரிந்து பேசுகிறது. அந்த ரத்தம் தேவனுக்கு நினைப்பூட்டுகிறது. மனிதனுடைய பாவத்துக்காக அது சிந்தப்பட்ட ரத்தம், பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட ரத்தம் என்று பிதாவுக்கு அது என்ன செய்கிறது, நினைப்பூட்டி கொண்டே இருந்து அவருடைய சமூகத்தில் அந்த ரத்தம் காணப்படுகிறது. ஆகவே இதுல இன்னும் மனிதர்கள் மேலே கிருபை இருக்குது. உபத்திரவ காலத்துல கிருபை இருக்குது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர் சில நெருக்கங்களை கட்டளையிடுகிறார், சில சின்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருகிறதாங்க. ஆனா என்ன எதிர்பார்க்கிறாரு, அப்படியாகின மனிதர்கள் உயிரோடு இருக்கவன் மனம் திரும்பணும். சரியில்லாதவன் போயிட்டே இருக்கும், அவர் ஜட்ஜ்மெண்ட்ல அது போய்கிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் உயிரோடு இருக்கிறவனாவது மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனா ஒரு இடத்துல வசனம் சொல்லி இருக்குது, அவர் அவ்வளவு தூரம் செய்தும் அவர்கள் என்ன செய்யவில்லையா, மனம் திரும்பவில்லை. அதுக்கு பதிலாக அவர் என்ன செய்யறாங்கன்னா, தூஷிக்கிறார்கள் என்றுதான் வெளிப்படுத்தல் சொல்கிறது. அப்படின்னா மனிதனுடைய இருதயம் தான் பிரச்சனையே தவிர தேவனிடத்துல பிரச்சனை இல்லை. எல்லா பீரியடையும் கிரேஸ் இல்லாத காலமே இல்லை. ஏன்னா he himself is grace. அவரே கிருபையாவே தான் இருக்கிறார். அவர் கிருபை, he is gracious. அவர் கிருபையானவராக இருக்கிறார், கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது 1000 வருட அரசாட்சி. அது எல்லாருக்கும் தெரியும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களும் அதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. சிங்கமும் ஆட்டுக்குட்டி என்ன செய்யும், ஒன்னா படுத்திருக்கும், புல்லை மேயும் இருக்கு. ஒண்ணுதான், இந்த பாம்பு மட்டும்தான் மண்ணை அது தின்னும், அது மட்டும்தான் மாற்றம் இல்லை. மற்றபடி 1000 வருட அரசாட்சியில எல்லா காரியங்களும் என்ன செய்யும், மாறப்போகிறது. மொத்தத்துல நித்திய ஆளுகை பூமிக்கு அதன் பின்பாக வருகிறது. சோ அதோட விதமான இந்த ஏஜஸ் என்ன செய்கிறது, முடிகிறது. அதன் பிறகு நித்திய காலம், நித்திய ஆளுகை. பூமியே இப்படி இருக்க போறது கிடையாது. ஏன்னா ஒரு முறை என்ன செய்ய போறாங்க, வானத்தின் பூமியும் அசைப்பார் என்று இருக்கிறது. ஆனால் எல்லாம் சுத்திகரிக்கப்படும், எல்லாம் சுத்தம் பண்ணப்பட போகிறது. தேவன் எல்லாவற்றையும் சுத்திகரிக்க போகிறார், முற்றிலுமாக மாறப்போகிறது. பிதாவாகிய தேவன் பூமிக்கு இறங்கி வருகிறார். இயேசு மாத்திரம் வரல, பிதாவாகிய தேவனும் வருகிறார். அதனால எல்லாம் மாறப்போகிறது. பட் இது கிருபையின் காலம், இது நமக்கு கிருபையின் காலம். சோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அதனால தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீ சரியாக எல்லாவற்றையும் பகுத்தறியணும்.